முன்னாள் காவல்துறை அதிகாரியா இருந்த அவருக்கே இப்படி ஒரு படுகொலையான சம்பவம் அரங்கேறி இருக்கு. இந்த குற்ற செயலோட பின்னணி என்ன அப்படின்றது குறித்து விளக்கு. கொலை நடந்த விஷயமா இருக்கட்டும், இல்ல ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்போது அவங்க முதல்ல கொண்டு வர விஷயம் என்னவா இருக்குன்னா முன்விரோதம் இல்ல தகராறு. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு முன்விரோதம் இருக்குன்னு கொண்டு வந்ததை பார்க்க முடிஞ்சது. அந்த இடத்தோட ஓனர் பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதுலயும் ஒரு கேவலமான விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பொண்ணு ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்கள அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்க வச்சு திரும்ப இவர் இங்க கல்யாணம் பண்ணியிருக்காரு. போலீசார் உதவியோடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் PCR வழக்கும் என் மீதும் எனது மனைவி மீதும் போடுறாங்க இந்த போலீசார். அதாவது தௌஃபிக் கிருஷ்ணமூர்த்தி கொடுக்குற ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸ் மேல யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காங்க. வணக்கம். சமூகத்துல நடக்கக்கூடிய அவலங்களை தட்டி கேட்கிற சமூக ஆர்வலர்களுக்கெல்லாம் ஒரு அச்சத்தை ஏற்படுத்தும் விதத்துல தான் இப்ப சமீப கால நிகழ்வுகள் நடந்துட்டு இருக்கு. அந்த வகையில கடந்த காலங்கள்ல அந்த ஜக்கபர் அலி அவருடைய அந்த மரணத்தை நம்ம பார்த்தோம். அதை தொடர்ந்து இப்போ பாத்தீங்கன்னா ஜாகிர் ஹுசேன் முன்னாள் காவல்துறை அதிகாரியா இருந்த அவருக்கே இப்படி ஒரு படுகொலையான சம்பவம் அரங்கேறி இருக்கு. இந்த குற்ற செயலோட பின்னணி என்ன அப்படின்றது குறித்து விளக்கு. கண்டிப்பா. ஏன்னா நம்ம சொன்ன மாதிரி இன்னும் ஜகபர் அலி இஷ்யூ அப்படின்றதுக்குள்ள இருந்தே நம்ம இன்னும் அதுக்கு விடை தெரியாம நம்ம இருக்கோம். ஏன்னா அதுவும் முதல்ல ஒரு விதமான ஒரு ஆக்சிடென்ட்னு க்ளோஸ் பண்ணலான்னு இருந்த ஒரு கேஸ் தான். அவங்க ஒய்ஃபோட முயற்சியால அது இல்ல இது திட்டமிட்ட கொலை அப்படின்னு அங்க இருக்க CCTV ஃபுட்டேஜ் எடுக்கப்பட்டு அதுக்கப்புறம் அதுலயும் அரசியல் பிரமுகர்கள் இருக்காங்க, RR குரூப்ஸ் இன்வால்வ்டு அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு விஷயம். அந்த கேஸுக்கும் இந்த கேஸுக்கும் ஒரு சிமிலாரிட்டி நம்மளால என்ன பார்க்க முடியுதுன்னா வீடியோ. ஏன்னா அங்கேயும் ஒரு வீடியோ போடப்பட்டாரு. அது ஒரு கன்ஃபெஷன் ஸ்டேட்மெண்ட் ஆகவும் அது ஒரு டையிங் டிக்ளரேஷனாகவும் அங்கே எடுத்துக்கொள்ளப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா சாகும் தருவாயில் இருக்கும் ஒரு மனிதர் பொய் சொல்ல மாட்டார், உண்மைகள் சொல்லுவார் அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும். எனக்கு எல்லாருமே நான் போய் அப்ரோச் பண்ணிட்டேங்க. ஓகே, அப்ரோச் பண்ணாலும் ஃபைனலாக எனக்கு எந்த சொல்யூஷனுமே கிடைக்கல அப்படிங்கிற ஒரு விஷயமா தான் அந்த வீடியோவும் வெளியிடப்படுற ஒன்றா இருக்கு. ஏன்னா இங்கே இருக்க மிட்ல இருக்க பர்சன்ஸை நம்பாம ஒரு நம்பகத்தன்மை இல்லாமல் தான் அந்த விஷயத்த பண்றாங்க. ஏன்னா இப்போ இவருமே என்னன்னா நம்ம பார்த்தோம் ஒரு வீடியோ வெளியிட்டிருக்காரு. அந்த வீடியோ ரொம்ப பரபரப்பாக போயிட்டு இருக்கு. அதாவது அது 3 மாதங்களுக்கு முன்னாடி அவர் அந்த வீடியோவில் நம்மளாலே பார்க்க முடியுது. ஒரு டாக்குமெண்ட்ஸும் அவர் எடுத்து அந்த இடத்துல ப்ரொஜெக்ட் பண்ணுவார். இதான் விஷயம் அப்படின்ற மாதிரி அது ஒரு எவிடன்ஸ் ஃபுல் ஆஃப் வீடியோவும் அந்த இடத்துல இருக்கு இல்லையா. இதை ஒரு மிட் பர்சனை நம்பி அவர் கொடுத்திருந்தாலோ ஏதாவது பண்ணியிருந்தாலோ அந்த இடத்துல இருக்கும் போது என்ன ஆயிருக்கும்னா மேபி அவங்க திரும்ப அவர் சொல்ற மாதிரி ஆக்ஷன் எடுக்காம அந்த யார் இதுல கொலையாளின்னு சொல்றாங்களோ அவரோட கூட்டு சேரக்கூடிய ஒரு விஷயம் கூட அந்த இடத்துல நடந்திருக்கலாம் இல்லையா. ஸோ அப்படி இருக்கும் போது நம்ம பார்த்தோம் அப்படின்னா அதாவது ஜகபர் அலி விஷயமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி சைமல்டேனியஸான விஷயம் தான். இவர் முஸ்லிம்க்கு வஃப் போர்டுக்கு நிலத்துக்கு சம்பந்தமான ஒரு விஷயத்துக்கு போராடுறாரு. அவர் அந்த இடத்துல போராடினது கனிம வள கொள்ளைக்காக போராடின ஒரு விஷயம் தான் அந்த இடத்துல இருக்கு. ஸோ இருவருமே மக்களுக்காக ஒரு காமன் பீப்புள் நல்லா இருக்கணும் அப்படின்னு போராட்டின ஒரு விஷயமா தான் இருக்கு. சரி, யார் இந்த ஜாகிர் ஹுசேன் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அவருக்கு வயது 57. அவர் எங்க அப்படின்னு சொல்ற நெல்லை டவுன் தடிவீரன் கோயில் தெருவை சார்ந்தவர். அவருக்கு ஒரு மகன் ஒரு மகள் மனைவி அவங்க இருக்காங்க. மகன் சிங்கப்பூர்ல இருந்தாரு. இப்போ அவர் வந்ததையும் நம்மளால அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இவர் பிஜிலி காவல்துறையில் சப் இன்ஸ்பெக்டராக பணியாற்றியவர் இவர். அதுவும் இல்லாமல் கூடுதலாக நம்ம எல்லாருமே ஒரு டேக் பார்த்திருப்போம், கருணாநிதி அவர்களுக்கு பர்சனல் ஆஃபீஸராகவும் இவர் அந்த இடத்துல தனிப்பிரிவு அதிகாரியாகவும் இருந்து பணியாற்றியவர் இவர். பட் ஃபைனலாக என்னன்னா VRS வாங்கிட்டு தான் இந்த சோஷியல் ரிலேட்டட் ஒரு விஷயத்துல மக்களுக்காக அவர் இன்வால்வ்டா இருந்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது. சரி, ஓகே, இவர் யாரு என்னன்றது அது ஒரு விஷயம் இருக்கு. இருந்ததும் என்ன நடந்தது இதுல அப்படின்னா, எப்பவே போலீஸ் ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அதுல பல விதமா பார்ப்பாங்க. ஒரு கொலை நடக்குது, இல்ல ஒரு பாலியல் ரீதியான விஷயங்கள் நடக்குது, குழந்தைங்களுக்கு அகெயின்ஸ்டா, சொசைட்டிக்கு அகெயின்ஸ்டா, பெண்களுக்கு அகெயின்ஸ்டா நடக்கும்போது பிரிலிமினரி இன்வெஸ்டிகேஷன் ஒன்று கொண்டு வருவாங்க. அப்படி ரீசன்ட் டைம்ஸ்ல போலீஸ் ஈஸியா கொண்டு வர ஒரு விஷயத்தை நம்ம எதுல பார்க்க முடியுது அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் கள்ளச்சாராய விற்பனையை தட்டி கேட்டு அங்கே கொலை பண்ணப்பட்ட விஷயமா இருக்கட்டும், இல்லை கஞ்சா விற்பனையை தட்டி கேட்டு கொலை நடந்த விஷயமா இருக்கட்டும், இல்லை ஏதாவது ஒரு விஷயம் இருக்கும்போது அவங்க முதல்ல கொண்டு வர விஷயம் என்னவா இருக்குன்னா முன்விரோதம் இல்ல தகராறு. இவங்களுக்குள்ள ஏதோ ஒரு முன்விரோதம் இருக்குன்னு கொண்டு வந்ததை பார்க்க முடிஞ்சது. அதுக்கு முன்னாடி நம்ம நிறைய கேசஸ்ல நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா. இல்ல அப்படிலாம் ஒண்ணு கிடையவே கிடையாது. போலீசாருக்கு தான் முன்விரோதம், ஒரு முன்னாள் காவல்துறை அதிகாரிக்கே முன்விரோதம் அப்படின்னு முன்விரோதம் நிலத்தகராறு அவங்களுக்குள்ள ஆல்ரெடி என்ன வாய் சண்டை சொல்லுவாங்க, நிலத்தகராறு, வாய் சண்டை, கை கலப்பு இருந்தது அப்படிங்கிற மாதிரிலாம் நம்ம இந்த ஜாதிய படுகொலையிலும் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கப்பட்டது. அதை நம்ம கள்ளச்சாராயம் விற்பனை எதிர்த்து கேட்ட விஷயத்திலையும் இளைஞர்கள் எல்லாம் படுகொலை செய்யப்பட்ட இங்கேயும் நம்ம பார்க்க முடிஞ்சது. அதுக்கப்புறம் அது மீடியால வேற ஒரு ப்ரொஜெக்ஷன் எடுத்துதான் வேற ஒரு ஃபார்ம் எடுத்ததை நம்மளால பார்க்க முடிஞ்சது இல்லையா அந்த இடத்துல. ஸோ அதே மாதிரி தான் இதெல்லாம் முதல் கட்டமாக போலீஸார் இதில் என்ன சொல்லப்பட்டது அப்படின்னா, நிலத்தகராறு காரணமாக தான் ஓய்வு பெற்ற SI ஜாகிர் ஹுசேன் அவர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம பார்க்கும்போது
முதலமைச்சர் ஆகட்டும் அவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா ஒரு வார்த்தை இல்லைங்க இது வந்து நிலத்தகராறு ஒரு விஷயம் தான், பட் அப்படியே இருந்தாலும் இதில் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் நடவடிக்கை எடுக்கப்படும்னு சொல்றாரு. பட் எடப்பாடி பழனிசாமி ஆகட்டும் அண்ணாமலை ஆகட்டும் அவங்க எல்லாம் சொல்ற விஷயம் என்னன்னா திட்டமிட்டு கொலை, இந்த மாதிரி காவல்துறை அதிகாரியே உடந்தையாக இருப்பது சட்டம் ஒழுங்கு என்ன ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இவங்க எழுப்பக்கூடிய கேள்விகள் எல்லாமே இருக்கு. இன்னொன்று அண்ணாமலை அவர்கள் இங்கே எழுப்பக்கூடிய கேள்வியாகவும் என்னவா இருக்கு அப்படின்னா எங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு என்ன நடக்குது, ஏன் இவ்வளோ பிரச்சனை நடக்குது, சிஸ்டம் சரியில்லைன்னு கொஸ்டின் பண்றாங்க இல்லையா. அதாவது ஒரு அநியாயத்தை எதிர்த்து கேள்வி கேட்கறவங்கள தான் நீங்க அரெஸ்ட் பண்றீங்க. இந்த மாதிரி ஒரு காவல்துறை அதிகாரிக்கே இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அதை ஏன் இன்னும் தட்டி கேட்காம அதை ஏன் மூடி மறைக்க பாக்குறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இங்க நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு. சரி, இன்சிடென்ட் நேற்று காலையில் நடக்குது. சொன்ன மாதிரி அவர் தொழுகையை முடிச்சுட்டு வந்தப்போ ரொம்ப கொடூரமான முறையில் அவர் வந்து வெட்டி கொல்லப்பட்டிருக்காரு. வெட்டி கொல்லப்பட்டதுக்கு அப்புறம் 2 பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா திருநெல்வேலி காவல் நிலையத்தில் போய் சரண்டர் ஆயிருக்கு. திருநெல்வேலி கோர்ட்டில் போய் சரண்டர் ஆனதை நம்மளால இங்கே பார்க்க முடிஞ்சுது. யார் அப்படின்னா கார்த்திக், அக்பர் ஷா அப்படின்ற 2 பேர் வந்துட்டு சரண்டர் ஆனாங்க. அவங்க 2 பேரையும் பாளையங்கோட்டை ஜெயிலில் வந்து இப்போ போட்டிருக்காங்க. ஏன்னா இப்போ இதில் ஒரு டாக்டிக்ஸ் இருக்குது. என்ன அப்படின்னா சில பேர் தப்பிச்சிருவாங்க, சில பேர் வெல் பிளான் அண்ட் எக்ஸிக்யூட்டிவாக இருந்தால் அவங்க போய் சரண்டர் ஆனால் அதோட கேஸ் ஊற்றி மூடப்பட்டு விடும் அப்படின்னு நினைப்பில் வந்துட்டு சரண்டர் ஆகிற ஒரு விஷயமும் நம்மளால இங்கே பார்க்க முடியும். ஓகேவா, அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் கூட இவங்க போய் சரண்டர் ஆயிருக்கலாம். இந்த இடத்துல சரண்டர் ஆனோடனே இந்த மாதிரி இவரை வெட்டி கொண்டிருக்காங்க இல்லையா. அங்கே சம்பவ இடத்துல வந்துட்டு தடிவீரன் கோயில் அங்கே இருக்க ஒரு மசூதி தான். சம்பவ இடத்துக்கு வந்து அந்த ஒரு மாவட்டத்தோட சம்பவம் நடந்த மாவட்டத்தோட டிசி கீதா, ஏசி வந்து அஜித், அவங்க 2 பேரும் வந்து அங்கே போயிட்டு அஜித் குமார் அவங்க 2 பேரும் அங்கே போய் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்கு அனுப்பப்பட்ட விஷயமாகட்டும் இல்லை முதற்கட்ட விசாரணையை வந்து அவங்க அங்கே தொடங்கினாங்க. ஸோ இதில் இருந்து தான் அதுக்கப்புறம் நமக்கு வந்து என்னன்னா ஒரு விஷயமா நமக்கு வந்து தெரிய வந்ததாக இருக்குது இந்த இடத்துல. அவருடைய உறவினர்கள் பார்த்தீங்கன்னா உடலை வாங்க மறுத்து சில போராட்டங்களை பண்ணிட்டு இருக்காங்க. அதில் 5 நிபந்தனைகள் இருக்கிறாங்க. அந்த 5 நிபந்தனைகள் என்ன அப்படின்றது குறித்து. ஆமாம், 5 நிபந்தனைகள். அதுக்கு முன்னாடி நம்ம என்ன அவங்க ஏன் இதை வந்து வீடியோவில் சொன்னாங்க, அவர் என்ன அவ்வளோ பெருசாக வீடியோவில் ப்ரொஜெக்ஷன் கொடுத்துருக்காரு. ஏன்னா இந்த 5 நிபந்தனைகளில் வந்து அவர் வீடியோவில் சொன்ன விஷயம் தான் இங்கே பார்க்கப்படுது. ஸோ அதுக்கு முன்னாடி ஐ திங்க் நம்ம வீடியோவில் என்ன இருக்குன்னு பார்த்துட்டோன்னா அது நம்மளால ஈஸியாக ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். அவர் இங்கே நான் சொன்னேன் இல்லையா முதலே வக்ஃப் போர்டு சம்பந்தமான ஒரு விஷயம் தான் இந்த நில மோசடி அதை தகராறுன்னு மாற்றிட்டாங்க. ஓகேவா, அந்த மாதிரி இருக்கும்போது அவர் இங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா தொட்டிப்பாளையம் தெரு, அதாவது திருநெல்வேலி தொட்டிப்பாளையம் தெருவில் வந்து முத்து ஜகான் தர்கா அப்படின்ற ஒரு இதில் வந்து மூத்த வழியாக தான் இவர் இருக்கார். ஓகே, அவங்க என்னன்னா அங்கே வந்துட்டு அவர் என்ன சொல்றாருன்னா தௌஃபிக் அப்படிங்கிற பர்சன் தான் இப்போ பெருசாக பேசப்படுறாரு. அந்த பர்சன் வந்து தௌஃபிக் அலைஸ் கிருஷ்ணமூர்த்தி. ஏன்னா 9 வருடங்களுக்கு முன்னாடி தான் அவர் முஸ்லீமா கன்வெர்ட் ஆனாருன்னு இந்த இடத்துல சொல்லப்படுது. அவர் தான் வந்துட்டு என்னன்னா இந்த நிலம் இருக்கு இல்லையா வக்ஃப் போர்டு நிலம் 36 சென்ட் ப்ளஸ் ஒரு 2.5 சென்ட், இதுதான் அங்கே வந்து டிஸ்பியூட்டுக்கான ஒரு லேண்டோட ஒரு இதுவாக பார்க்கப்படுது, மெஷர்மெண்ட்ஸாக அந்த இடத்துல பார்க்கப்படுது. ஸோ அந்த இடத்துக்கு வந்து ஒரு குமாஸ்தாவாக உள்ள வந்தவர் தான் இந்த தௌஃபிக். அப்புறம் வந்து தான் ஒரு வக்கீல்னு சொல்லிக்கிட்டு அதுக்கப்புறம் புரோக்கர் வேலை பார்த்துக்கிட்டு இந்த மாதிரி வேலையெல்லாம் அவர் ஈடுபட்டு இருந்திருக்காரு அந்த இடத்துல. அதை தாண்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இடத்தோட ஓனர் இருக்கார் இல்லையா, அந்த இடத்தோட ஓனர் பொண்ணை இவர் கல்யாணம் பண்ணியிருக்காரு. அதுலேயும் ஒரு கேவலமான விஷயம் என்ன அப்படின்னா அந்த பொண்ணு ஆல்ரெடி கல்யாணம் ஆனவங்கள அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்க வச்சு திரும்ப இவர் வந்து இங்கே கல்யாணம் பண்ணியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் என்னென்னா செக் மோசடி வழக்குலையும் ஃபோர்ஜரி டாக்குமெண்ட்டை பயன்படுத்தி அதாவது அடமானம் வைத்து 10 லட்ச ரூபா வாங்கியிருக்காங்க. அந்த வழக்குலையும் என்ன இருக்குன்னா மனைவி நூறு நிஷா வந்துட்டு இந்த இடத்துல அரெஸ்ட் ஆகி நம்ம பெயில் பாண்ட் இருக்கு இல்லையா 5000 ரூபாய்க்கு அது போட்டு 6 months ஜெயில்ன்ற ஒரு ஜட்மெண்ட்டும் வந்ததாகவும் அவர் சொல்கிறாரு. இப்போ அது வந்து அப்பீலில் இருக்கின்ற ஒரு விஷயத்தையும் அவர் இங்கே என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு. 1. 2வது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இந்த விஷயம் இந்த மாதிரி தொடர்ந்து ஊழல் நடந்துக்கிட்டே இருக்கு இல்லையா, அதெல்லாம் போய் நம்ம யார்கிட்ட இங்கே கம்ப்ளைண்ட் பண்ணுவோம், அந்த பர்டிகுலர் மாவட்டத்தோட அந்த பர்டிகுலர் லொக்காலிட்டியோட இன்ஸ்பெக்டருக்கு ஃபஸ்ட்டு சொல்லுவோம், அப்புறம் ஏசிக்கு சொல்லுவோம், அந்த மாதிரி போவோம். அசிஸ்டன்ட் கமிஷனர், டெபுட்டி கமிஷனர், ஜேசி கமிஷனர், இல்லைனா ஏஎஸ்பி, டிஎஸ்பி, எஸ்பி அந்த மாதிரி. இவர் அங்கே என்ன சொல்கிறார் அப்படின்னா அந்த திருநெல்வேலி டவுன் காவல் ஆய்வாளர் கோபாலகிருஷ்ணன் அப்புறம் உதவி ஆணையர் செந்தில்குமார் இவங்கள தான் அவர் பெருசாக பேசுகிறாரு. இதுவும் ஒரு கோரிக்கையாக அதுக்குள்ளே இருக்குது. அந்த 5 நிபந்தனைக்குள்ளே ஒன்று இருக்குது, அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ் வைக்கப்பட்ட நிபந்தனை. சரி, ஏன் காவல்துறை அதிகாரியே இவர் வந்து உள்ளே கொண்டு வராரு அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இவங்க தான் என்ன பண்ணுறதா அவர் சொல்லியிருக்காருன்னா இவர் அகெயின்ஸ்டாக இவங்கெல்லாம் இந்த பிரச்சனை பண்ணுறாங்க, இந்த நில தகராறுல ஈடுபடுறாங்க, மோசடி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட்ஸ் கொடுக்குறாரு இல்லையா. அந்த கம்ப்ளைண்ட்ஸ் எல்லாத்தையுமே கலெக்ட் பண்ணி யார் மீது கொடுக்குறாரோ அவங்ககிட்டே கொண்டு போய் கொடுக்குறாரு.
இது ரொம்ப ஒரு குற்றம் செயல் தானே. இது ஒரு காவல்துறை வளர்க்குற போக்குல இருக்குது, விரோதத்தை வளர்க்குற போக்குல. இது எப்படி இருக்குன்னா, பாரு உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கான், நீங்க என்ன பண்ணமோ பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தானே இருக்குன்னா, நடவடிக்கை எடுக்க வேண்டிய காவல்துறையே இந்த இடத்துல காட்டி கொடுக்குற ஒரு விஷயம் தான் நம்மளால பார்க்க முடியுது. அது ரீசன்ட் டைம்ஸ்ல நிறைய காவல் அதிகாரிகள் பண்ணக்கூடிய விஷயத்தை நம்மளால பார்க்க முடியுது. நிறைய கேசஸ்ல அது பின்தொடர்ந்துட்டே இருக்கதாகவும் மக்கள் சொல்ற ஒரு விஷயம் மீடியால எக்ஸ்போஸ் ஆகிறதையும் நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? ஸோ இந்த விஷயத்த சொல்றாரு. சொல்லிட்டு என்ன சொல்றாருன்னா, இவர்கள் இருவரும் தான் என்ன வந்து தௌஃபிக் ஆகட்டும் இல்ல அவருடைய கூட்டாளி ஆகட்டும் கொலை செய்வதற்கு ஊக்குவிப்பு கொடுத்துட்டு இருக்காங்கன்றதையும் அங்க வந்து ரெஜிஸ்டர் பண்றாரு. ஏன்னா நம்ம என்ன சொல்லுவோம், கொலைன்ற ஒரு விஷயம் இருக்குன்னா, கொலைக்கு தூண்டுதல் ஊக்குவித்தலும் ஈக்குவல் டு தட் ஆஃப் கிரைம் தான் இந்த இடத்துல. ஏன்னா அங்கேயும் மோட்டிவ் இன்டென்ஷன் எல்லாமே இருக்கு இல்லையா அந்த இடத்துல. அப்படியே நம்ம கிரிமினல் கான்ஸ்பரசின்னு கொண்டு வரும், கூட்டு சதியாக சேர்ந்து ஒரு குற்ற செயலை நிறைவேற்றுதல் தான் அதுக்கு விஷயம். ஸோ சொல்லிட்டு இங்கே என்ன சொல்றாரு அப்படின்னா, அது மட்டும் இல்லாமல் இந்த போலீஸார் உதவியோடு ப்ரொடெக்ஷன் ஆஃப் சிவில் ரைட்ஸ் பிசிஆர் வழக்கும் என் மீதும் எனது மனைவி மீதும் போடுறாங்க இந்த போலீஸார். அதாவது தௌஃபிக் கிருஷ்ணமூர்த்தி வந்துட்டு கொடுக்குற ஃபேக் கம்ப்ளைண்ட்ஸ் மேலே இது போடுறது மட்டும் இல்லாமல் எனக்கு ஆஃபன் கொலை மிரட்டலும் இங்கே வந்துட்டு இருக்குன்றதையும் அவர் ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. சொல்லிட்டு அவர் அடுத்தது என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்த ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் இருக்கு இல்லையா, அதாவது அமீர் பாய் அப்படிங்கிறவங்க பேரில் இருந்த ஒரு டாக்குமெண்ட், 85 வயசு ஆகுது அவங்களுக்கு. அவங்க இறக்கும் போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, தௌஃபிக் இருக்கார் இல்லையா, ஃபோர்ஜரி டாக்குமெண்ட் யூஸ் பண்ணி தன்னுடைய பேத்தி பேருக்கு அதை மாற்றிக்கிட்டாரு அப்படின்னும், ப்ளஸ் என்னென்னா அமீர் இங்கே சொன்னாங்க இல்லையா அமீர் பிபி அவங்களுக்கும் இந்த சொத்துக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க. அது வட்டாட்சியருக்கு அறிக்கையாகவும் அனுப்பப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இவர் வந்து கீழே லெவல்லேருந்து சுப்பீரியர் ஆஃபீஸர் வரைக்கும் அவர் என்னென்னலாம் பண்ணாரோ அதை சொல்லிட்டு அவர் இன்னொன்று சொல்லியிருப்பார். வஃப் 303/18 அப்படின்ற ஒரு விஷயத்தில் தொடர்ந்து வழக்கு நடக்குது. எங்கள் வஃப் தீர்ப்பாயத்தில் இந்த வழக்கு நடந்துட்டு இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. விச் மீன்ஸ் அவர் பண்ணுற விஷயம் இங்கே எல்லாமே கிளியராக இருக்குது. ஜகபர் அலி எப்படி எல்லாத்தையும் அவர் சொல்லியிருப்பார், சட்ட ரீதியாக டாக்குமெண்டேஷன் பண்ணி அணுகுனாரோ அதே மாதிரி தான் இவரும் இங்கே அணுகுனதை வந்து நம்மளால பார்க்க முடியுது. அடுத்தது இந்த சொன்னாங்க இல்லையா, இந்த வஃப் போர்டில் இந்த பிரச்சனைகள் எல்லாம் போயிட்டு இருக்கு நிலம் சம்பந்தமாக்க அப்படின்னு. அது வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா 36 சென்ட், அது பக்கத்தில் ஒரு 2.5 சென்ட். ஓகே, அதில் என்ன இன்னொன்று சொல்கிறாங்க அப்படின்னா, சர்வே படி வந்து அது முத்து ஜகான் தர்காவிற்கு பாத்தியப்பட்டது அப்படின்றது சர்வேல ரொம்ப தெளிவாக இருக்குது. அப்புறம் எப்படி வேற யாராவது அதுக்கு உரிமை கொண்டாட முடியும் அப்படிங்கிற விஷயம் 2010 to 2016 இந்த விஷயம் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்கிறார். அப்போ எப்போதுலேருந்து அவர் இது போராடிட்டு இருக்கணும் பாருங்க. சொல்லிட்டு அவர் இன்னொன்று என்ன சொல்வார் அப்படின்னா, அது நியர்பை வந்துட்டு ஒரு 2.5 சென்ட் இருக்கு இல்லையா, அந்த 2.5 சென்ட்டும் வந்துட்டு வஃப்க்கு சாதகமாக தீர்ப்பும் ஆயிடுச்சு ஆல்ரெடி. ஓகே, அந்த ஒரு விஷயம் அவங்க ஸ்டே போட்டு அது தீர்ப்பும் ஆயிடுச்சு. ஏன்னா அவர் திரும்ப ஒரு விஷயத்துலையும் என்ன உறுதிப்படுத்துறாரு அப்படின்னா, இல்லைங்க லா படி தான் நான் எல்லாமே இந்த இடத்துல பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் அவர் உறுதிப்படுத்துறதை நம்மளால பார்க்க முடியுது. அதுக்கப்புறம் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, சரி இந்த மேற்பட்ட இடம் இருக்குல்ல அந்த நிலம் ஏன் சும்மா இருக்கணும், அந்த இடத்துல இருந்தவங்களை வெக்கேட் பண்ணிட்டு நாங்கள் ஒரு ஷெட்டு போடலான்னு பிளான் பண்ணோம். எதுக்காகனா, ஒரு ஷெட்டு போட்டு ஒரு ரெண்ட்டுக்கு விட்டோம் அப்படின்னா அதுலேருந்து வருது இல்லையா ரெண்ட்டு, அந்த ரெண்ட்டை ரொம்ப கஷ்டப்படுறாங்க இல்லையா மக்கள், வஃப் வாரியம் மூலியமாக அந்த மக்களுக்கு பணம் அது கொண்டு போய் சேரலான்ற ஒரு விஷயத்துலையும் நாங்கள் வந்துட்டு இதில் முயற்சி பண்ணோம். பட் ஆனால் இங்கே என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, அந்த ஷெட்டையும் வந்துட்டு போடக்கூடாது, அதுலேருந்து வருமானம் எதுவுமே வர்றதை மக்களுக்கு போய் சேரக்கூடாதுன்னு சொல்லி போலீஸார் உதவியுடன் தௌஃபிக் அலைஸ் அந்த கிருஷ்ணமூர்த்தி சேர்ந்து இவங்க எல்லாம் இந்த மாதிரி என்னை மிரட்டிக்கிட்டே வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாரு. இதை தாண்டி இவ்வளோ விஷயம் நடந்துருச்சுங்க. நான் ஃபைனலாக என்ன பண்ணேன் அப்படின்னா, 9/12/2024 வந்துட்டு ஃபஸ்ட்டு போலீஸ் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு, இன்ஸ்பெக்டர் கிட்ட. ஓகே, அதுக்கப்புறம் என்ன 22 இது மாற்றிருங்க. அவர் என்ன சொல்கிறார், போலீஸ் கிட்ட போயிட்டு 9/12/2022 நான் போயிட்டு ஒரு கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா, அந்த கம்ப்ளைண்ட் வந்து பெருசாக எதுவுமே ரிப்ளை வரலன்னொடனே ஆன்லைன் கம்ப்ளைண்ட் 10/12/2022 ரெஜிஸ்டர் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னா, April 12/2023 கோர்ட்டுக்கு போயிட்டு வெக்கேட் பண்ணுறதுக்கான ஸ்டே வாங்கிட்டு வர்றாரு, அதுவும் வாங்கிட்டு வந்துடுறாரு. அப்புறம் அதில் என்ன அதுக்கு பெரிய ப்ரூஃபாக சப்மிட் பண்ணுறாருன்னா, சிசிடிவி ரெக்கார்டு இருக்கு இல்லையா, இவர் வந்து அங்கே வந்து கொலை மிரட்டல் பண்ணுற ஒரு விஷயமா இருக்கட்டும், அது வந்து ஆல்ரெடி வஃப்க்கு சம்பந்தமான நிலம் அப்படின்னு பாத்தியம் ஆயிடுச்சு இல்லையா, சர்வே இருக்கு இல்லையா, இதெல்லாம் வச்சு அவர் கொண்டு போய் ப்ளஸ் அவங்க கொலை மிரட்டல் விடுத்த ஆடியோ இதெல்லாம் காமிச்சு தான் அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து வாங்கிட்டு வர்றாரு. ஸோ இவ்வளவும் லீகலாக தான் பண்ணிட்டு இருக்காரு அந்த இடத்துல. அதை தாண்டி என்ன ஆகுது அப்படின்னா, இதுக்கெல்லாம் ஒரு பெரிய புள்ளியும் சம்பந்தங்க, அவரோட ஆதரவும் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒருத்தர் பேர் சொல்லியிருப்பார். திமுக கட்சியை சார்ந்தவர், மின்சார வாரியம் துறையை சார்ந்த பிஸ்னஸ்மேன், அவர் மேலேயும் ஆல்ரெடி பல குற்றச்சாட்டுகள் இருக்கக்கூடிய அருணன் அப்படிங்கிற ஒருத்தரோட பேர் வந்துட்டு அவர் அந்த இடத்துல சொல்லியிருப்பார். ஸோ இந்த மாதிரி போலீஸ் அஃபிஷியல்லேருந்து அருணன் வரைக்கும் எப்படி தௌஃபிக், அதுவும் இந்த மாதிரி ஒரு பஞ்சாயத்து ரவுடிசமில் ஈடுபடுற ஒரு பர்சனுக்கு தொடர்பாக இருக்க முடியுன்றது நமக்கே எழக்கூடிய கேள்வி தானே இந்த இடத்துல. இதுக்கப்புறம் இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இப்போது இவங்க இருக்காங்க இல்லையா அந்த போலீஸ்,
இவர் யார் யார் மேலெல்லாம் போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரோ ஓகே அவங்க எல்லாரையும் ஒன்று சேர்த்து எல்லாரையும் எனக்கு அகெயின்ஸ்டாக திருப்புற ஒரு விஷயம், என் மீதும் எனது மனைவி மீதும் பிசிஆர் கேசஸ் ஃபேக் கேசஸ் ரெஜிஸ்டர் பண்ணுற ஒரு விஷயமா. எதுக்காகனா நான் இதுலேருந்து பின்வாங்கணும். ஏன்னா என்னை மிரட்டுற ஒரு விஷயம். அது கொலை மிரட்டல் விடுத்தா இல்லை தூக்கி உள்ளே வைக்க பார்த்தா இல்லை வச்சா அது ஒரு பெரிய த்ரெட்டனிங் வேயோ இன்னைக்கு வந்து எல்லாருமே கன்சிடர் பண்ணுறாங்கல்ல. இதனால பயந்து இவங்க ஓடிட்டாங்கன்னா, ஏன்னா ஃபஸ்ட்டு கையில் எடுக்கிற ஆயுதம் வந்து த்ரெட்டனிங் ஃபேக்டராக தான் இருக்குது. ஏன்னா குடும்பத்தை காலி பண்ணிடுவேன், உன் பொண்டாட்டியை காலி பண்ணிவிடுவேன், உன்னை இருக்க இடம் தெரியாமல் அழிச்சிடுவேன் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும் போது எங்கே அவங்க வாங்கிட்டா ஒரு வேளை அவங்க தொடர்ந்து ஈடுபடுற குற்றச்செயலில் அவங்க ஈடுபட்டுட்டே இருக்காங்க இல்லையா அப்படின்னு நினச்சி தான் இங்கே மிரட்டப்பட்டிருக்காரு அவர். பட் அவங்க அதையும் நிறுத்துற மாதிரி தெரியல. அதுக்கப்புறமும் அவங்க பண்ண ஒரு விஷயம், இவரோட லெட்டர் ஹெட் இருக்கு இல்லையா, இவரோட லெட்டர் ஹெட் எடுத்து இவரோட சைனை அவங்க ஃபேக்காக போட்டு அது கம்ப்யூட்டரைஸ்டும் ஆக்கியிருக்காங்க இந்த இடத்துல. ஓகே, அதுவும் ஒரு விஷயமா இங்கே வந்து அவர் சொல்கிறாரு. ப்ளஸ் இதுவும் அடுத்த ஒரு குற்றச்சாட்டை அவர் இங்கே சொல்கிறாரு. அதை தாண்டி அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இது எல்லாத்தையும் தாண்டி நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, அந்த இது இருக்கு இல்லையா, அந்த லெட்டர் ஹெட்டை வந்து நான் ப்ரூவ் பண்ணியாச்சு. அந்த இடத்துல ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு, இது ஃபோர்ஜ்டு சிக்னேச்சர் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு ஆன்லைன் கம்ப்ளைண்ட் போடுறாரு. அந்த இடத்துல அவர் சர்க்காசமாக ஒன்று சொல்லியிருப்பாரு, நான் ஆன்லைன் கம்ப்ளைண்ட் போட்ட உடனே உங்களது கம்ப்ளைண்ட் ஏற்றுக்கொள்ளப்பட்டதுன்னு ஒன்று வந்துச்சுங்க மெசேஜ். நான் கூட ரொம்ப சந்தோஷப்பட்டேன், பரவாயில்லப்பா போலீஸ் விசாரிக்க ஆரம்பிச்சிடறாங்கன்னு சொல்லி சந்தோஷப்பட்டேன். ஆனால் கொஞ்ச நாள்லேயே அது திரும்ப என்ன வந்துச்சு அப்படின்னா, யுவர் கேஸ் ஹாஸ் பீன் டிஸ்போஸ்ட், அதாவது முடிஞ்சிச்சுங்க, வழக்கு முடித்து வைக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் வரும்போது இங்கே எங்கே விசாரணை நடந்தது, விசாரணை நடந்தால் தானே முடிச்சு வைக்கப்படும். அப்போது எனக்கு தெரிஞ்சிருச்சு என்ன உண்மை என்ன நிலவரம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வருத்தத்தோட ரொம்ப அது ஒரு நமக்கே கேட்கும் போது ஒரு மாதிரி தானே இருக்குது அந்த விஷயம், சர்க்காசமாக இருக்கு இல்லையா அந்த இடத்துல. ஸோ அதுவும் அந்த இடத்துல சொல்லியிருப்பாரு. சொல்லிட்டு இவர் இவ்வளோ விஷயங்கள் சொன்னார் இல்லையா, எல்லாத்துக்குமே அவர் அங்கே ப்ரூஃப் தான் எடுத்து எல்லா டாக்குமெண்ட்ஸையும் அவர் அங்கே காமிச்சதை நம்மளால பார்க்க முடிஞ்ச ஒரு விஷயமா தான் இருக்குது. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, போலீஸ்கிட்ட ஒரு வாட்டி கம்ப்ளைண்ட் கொடுக்கும் போது என்ன ஆகுனா 30 நாளில் நான் பதில் தரேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். பட் ஆனால் எனக்கு நல்லாவே தெரியும் இதன் பேரில் என்ன ஒரு ஆக்ஷன்ஸும் ஃபர்தராக எடுக்கப்படாது அப்படின்னு எனக்கு தெரியும்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, மரணிக்கும் போதும் சட்டத்தை நான் மதிக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மதிக்க வேண்டும், நான் மதிக்கிறேன். ஏன்னா நான் வந்து மரணித்தாலும் சட்டம் மரணிக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தான் அவர் இங்கே என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, இல்லை அட்லீஸ்ட் கண்டிப்பாக இந்த வீடியோ வெளில வரும்போது நான் இருப்பேனா இல்லையான்னு எனக்கு கூட தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் அதில் இருந்திருக்கும். அட்லீஸ்ட் இது வெளில வரும்போதாவது இந்த விஷயம் வந்து நீதி வேணும், இது வந்து நியாயம் காக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு விஷயத்தோட இந்த வீடியோ வந்து முடிச்சிருப்பாரு அந்த இடத்துல. ஒரு 3 மாசத்துக்கு முன்னாடி இந்த வீடியோ போடப்பட்டதா சொல்றாங்க. இந்த வீடியோவில் அவர் குறிப்பிட்டிருக்க நபர்களை தாண்டி 3 மாசத்துக்கு முன்னாடி போட்ட வீடியோவுக்கு நடவடிக்கை எடுக்காததுனால தான் இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்றதுக்காக நடவடிக்கை எடுக்காத காவல்துறை அதிகாரிகள் மீது சட்டம் பாயறதுக்கான வாய்ப்புகள் இருக்காம? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா இப்போ இதுல இவர் இன்னொன்னு சொல்லியிருப்பாரு, என்னுடைய அட்வொகேட் முதற்கொண்டு மிரட்டப்பட்டாருன்னு இதுல சொல்லியிருப்பாரு. ஏன்னா கோர்ட்டுக்கு போகும்போது ஏன்னா அவர் சொல்ற இந்த செந்தில்குமார்னு சொன்னார் இல்லையா உதவி ஆணையர், அவர் வந்து ஆடியோ எங்கிட்ட இருக்குன்னு அவர் சொல்லியிருக்காரு. பேரம் பேசினார் எங்கிட்ட, இதை விட்டு நீ வெளில போயிடு வேண்டாம்னு சொல்றதுக்கு எங்கிட்ட பேரம் பேசினாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் ரெஜிஸ்டர் பண்ணியிருப்பாரு. ரெண்டாவது என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னா, எஃப்ஐஆர் நான் தானே போடணும். ஏன்னா நமக்கு தெரியும் ஒரு கிரிட்டிக்கல் கேசஸ்லாம் இன்ஸ்பெக்டர் தாண்டி ஏசியும் பர்மிஷன் தரணும், அசிஸ்டன்ட் கமிஷனரும். எஃப்ஐஆர் நான் தானே போடணும், நான் போட்டா தானே நான் பார்த்துக்கிறேன் ஒன்று அப்படிங்கிற மாதிரி அவர் எங்கிட்ட சேலஞ்ச் பண்ணாருன்னு சொல்லியிருப்பாரு. அது மட்டும் அல்லாமல் என்னுடைய அட்வொகேட்டோட அப்பாவை கொண்டு த்ரெட்டன் பண்ணாங்க இதில். ஏன்னா அட்வொகேட் எனக்காக இல்லைன்னா வேற யாரும் எனக்காக அந்த இடத்துல வந்து வாதாடுவாங்க. என்ன த்ரெட்டன் பண்ணி பார்த்தாங்க முடியல, ஏன் அட்வொகேட்டை த்ரெட்டன் பண்ணாங்க, அட்வொகேட்டோட அப்பாவை த்ரெட்டன் பண்ணுறாங்க. ஸோ எவ்வளோ ஒரு எக்ஸ்டென்ட் ஆஃப் த்ரெட்டனிங் இதில் இருக்குது அப்படிங்கிறத அவர் இங்கே வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாமல் என்ன சொல்லியிருப்பாருங்க அப்படின்னா, இந்த அங்கேருந்து வெக்கேட் பண்ணார் இல்லையா அந்த இடத்துல இருந்து, அவங்களும் பாவம் பாதிக்கப்பட்ட மக்கள் தானே, நான் அவ்வளோ மனசாட்சியோட அவங்களுக்கும் நான் இந்த இடத்துல பணம் கொடுத்துருக்கேன் அப்படின்னு சொல்லி தான் அவர் சொல்லியிருப்பார் இந்த இடத்துல. ஸோ இது ஒரு விஷயமா இந்த வீடியோ ஒரு விஷயமா இப்போ தான் ரொம்ப பெருசாக சர்க்குலேட் ஆகிட்டு இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. இதை வைத்து தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அவங்க குடும்பத்தினர் அவருடைய உடலை நாங்கள் வாங்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி 5 நிபந்தனைகள் வைக்கக்கூடியதை இங்கே பார்க்க முடிஞ்சது. ஏன்னா நீங்கள் கேட்ட மாதிரி ஒரு பெரிய எக்ஸாம்பிள், யார் தவறு செஞ்சாலும் இங்கே தவறு தான் அப்படிங்கிறதுக்கு வந்துட்டு அது வந்து காவல்துறையினர் செய்தாலும் தவறு தான், சட்டத்துறையை சார்ந்தவர்கள் செய்தாலும் தவறு தான். அது ஒரு கேஸ் மேபி நம்ம அடுத்து பேசும்போது அது ரிலேட் ஆகும்னு நினைக்கிறேன் நான் இல்லையா. ஸோ இந்த விஷயம் நம்ம பார்க்கும்போது இப்போ நம்ம ரீசெண்டாக சென்னை அண்ணா நகரில் நடந்த ஒரு இன்சிடென்ட் என்ன ஆச்சு, அந்த ராஜி இன்ஸ்பெக்டர் திரும்ப நம்ம ஏன் ரிலேட் பண்ணுறோம்னா புரிதலுக்காக ரிலேட் பண்ணுறோம். ஏன்னா காவல்துறையினரே தவறு செய்தாலும் தவறு தான், அவங்களுக்கும் பனிஷ்மெண்ட் கொடுக்கப்படும் அப்படிங்கிற விஷயம். அங்கே அந்த பாதிக்கப்பட்ட சிறுமியோட பேரண்ட்ஸையே அவங்க கூப்பிட்டு த்ரெட்டன் பண்ணது மீடியாவில் வந்துச்சு, சூமோட்டோவாக எடுக்கப்பட்டுச்சு. அப்போது ஜட்ஜஸ் தரப்புலேருந்து அவங்க மீது என்ன நடவடிக்கை எடுத்தீங்கன்னு கேட்கும் போது தமிழக அரசு சார்பில் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லைங்க
அவங்களை இந்த கேஸை விசாரிக்க வேணாம்னு சொல்லிட்டோம், விச் மீன்ஸ் சேஞ்ச் ஆஃப் ஐயோ இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் நாங்கள் போட்டுட்டோம் அப்படின்னு அவங்க அங்கே சொன்னப்போ அதற்கு என்ன சொன்னாங்க அந்த இடத்துல வந்துட்டு இவங்க ஜட்ஜஸ் அப்படின்னா இதெல்லாம் ஒரு நடவடிக்கையா அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்கள வேலையை விட்டு எடுத்து அவங்களையும் அரெஸ்ட் பண்ண ஒரு விஷயம் இருக்கு இல்லையாங்க. ஸோ இவங்க எல்லாமே இந்த குற்றங்கள் நிரூபிக்கப்பட்டால் கண்டிப்பா இந்த காவல்துறையினது மீதும் நடவடிக்கை இருக்கும், அரெஸ்டும் இந்த இடத்துல இருக்கும். இப்போ இந்த வழக்கு ஆரம்பிச்சதுல இருந்து நம்ம இந்த ஜகபர் அலி அந்த விஷயம் குறித்தும் நிறைய பேசப்பட்டுட்டே இருக்கும். இந்த வழக்கோட ஒரு திருப்பமா அந்த வழக்கும் திரும்ப தோன்றதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குங்களா? கண்டிப்பா இருக்கு. ஏன்னா சோஷியல் ஆக்டிவிஸ்ட் தானே. எனக்கு தெரிஞ்சு அங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓகே அது வந்து அவங்க ஒய்ஃபோட ஒரு 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 போராட்டத்தினால தான் வந்துட்டு அது வந்து ஒரு ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது அதுக்கப்புறம் தான் போலீஸ் போய் சிசிடிவியே பார்க்குறாங்க. ஏன்னா காவல்துறைக்கு தெரியாதா அந்த ரோட்டில் நடந்திருக்கு அங்கே ஒரு சிசிடிவி இருக்கான்னு தெரியுமா தெரியாதா? ஏன்னா அது சஸ்பீஷியஸ் டெத் அப்படின்னும் போது, ஏன்னா அது ஃபர்ஸ்ட் சஸ்பீஷியஸ் டெத்துன்னு தான் ஆக்சிடென்ட்னு க்ளோஸ் பண்ணப்பட வேண்டியது தான். அதுக்கப்புறம் தான் அது மர்டர்ன்ற ஒரு விஷயம் தெரிஞ்சது இல்லையா. இங்கே திங்ஸ் ஆர் வெரி கிளியர் மர்டர். ஏன்னா 2 பேரும் போய் சரண்டர் ஆயிட்டாங்க. அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸும் இங்கே பண்ண ஒரு விஷயம் அதுதான். நாங்கள் எங்களுடைய தந்தையினுடைய உடல் வாங்க வேண்டும் என்றால், ஏன்னா அவருடைய மகளும் ப்ரெஸ் முன்னாடி பேசுறதை நம்மளால பார்க்க முடிஞ்சது. அது மட்டும் இல்லாமல் இங்க அனைத்து இஸ்லாமிய அமைப்புகள் எல்லாமே சேர்ந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்தினாங்க நேற்று மதியம். அது யாருன்னா அப்ப அந்த பேச்சுவார்த்தைக்கு போய் உட்கார்ந்தது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி டிசி கீதா, ஏசி அஜித் குமார் உட்காரும் போது இவங்க எல்லாம் என்ன சொன்னாங்க அப்படின்னா அவருடைய மகனும் சிங்கப்பூர்ல இருந்து வந்துட்டாங்க. எங்களுக்கு உங்ககிட்ட எல்லாம் பேச முடியாது, நீங்க ஒரு உங்களோட இந்த மாவட்டத்தோடைய உயர் அதிகாரி அதாவது டிஐஜி ரேங்க்ல இருக்க காவல்துறை ஆணையர் சந்தோஷ் ஹிதமணி அவரை வந்து வர சொல்லுங்க, ஹைதிமணி அவரை வர சொல்லுங்க, வந்தாதான் நாங்கள் வந்துட்டு அவர் கூட பேசுவோம்னு சொல்லி அவர் ஸ்பாட்டுக்கு வந்தாராங்க. வந்த அப்புறம் தான் இந்த ஒரு 5 விஷயங்கள் வந்து இங்கே வைக்கப்பட்டது. என்ன அப்படின்னா அந்த முதல் விஷயம் வந்து அவர் குற்றம் சாட்டினார் இல்லையா, அந்த கோபாலகிருஷ்ணன் காவல் ஆய்வாளராகட்டும் இல்லை உதவி ஆணையர் செந்தில்குமாராக இருக்கட்டும் அவங்க மீது ஆக்ஷன் எடுக்கணும்னு சொல்லி இப்போ அந்த செந்தில்குமார் வந்துட்டு கோயம்புத்தூர்ல இருக்க நுண்ணறிவு பிரிவு உதவி ஆணையராக பணியாற்றிட்டு வராரு. என்னதான் இடம் மாறினாலும் கண்டிப்பாக அவங்க பனிஷ் பண்ணுறது தான். அதுக்கு நம்ம ரீசெண்டாக ஒரு விஷயம் பார்த்தோம். ஒரு பெண்ணை வந்து கொண்டு போய் அடைச்சி காவல் நிலையத்தில் வைத்து இரவு ஃபுல்லாக வந்து அவங்கள ஒட்டு துணி கூட இல்லாமல் அவங்கள துன்புறுத்தின வழக்குக்காக எவ்வளோ 20 வருஷம் கழிச்சு பனிஷ்மெண்ட் கிடைச்சது நம்ம பார்த்துருப்போம். அவங்கள ரிட்டையர் ஆகிட்டாங்க அந்த போலீஸ் அஃபிஷியல்லாம். இது ஏன்னா தப்பு செஞ்சாலும் அவங்க அந்த பர்டிகுலர் பிளேஸில் இல்லைனாலும் ட்ரான்ஸ்ஃபர் வாங்கி போயிருந்தாலும் அவங்க வேலையை விட்டே ரிட்டையர்மெண்ட்டை வாங்கிட்டு போயிருந்தாலும் சரி, விஆர்எஸ் வாங்கிட்டு போயிருந்தாலும் சரி, அவங்களுக்கு 60 வயசு மேலே ஆயிருந்தாலும் சரி பனிஷ்மெண்ட் தான் இங்கே. அது இவங்க கொடுத்த நடவடிக்கையின் பேரில் இப்போ என்ன ஆயிருக்கு அப்படின்னா இந்த கோபாலகிருஷ்ணன் காவல் ஆய்வாளர் அவர் வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. ப்ளஸ் இவர் கமிஷனர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா இதை இன்னும் விசாரணைக்கு உட்படுத்தி ஆய்வுக்கு உட்படுத்தி அந்த செந்தில்குமார் மீது என்ன துறை ரீதியான நடவடிக்கை எடுக்க வேண்டும்னு உத்தரவிட்டிருக்காங்க. இது முதல் அவங்க கொடுத்துருக்க அப்ளிகேஷன் நிபந்தனை. 2வது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சிபிசிஐடி உத்தரவுக்கு வேணும். ஏன்னா காவல்துறையே இந்த லட்சணத்தில் இருக்கீங்க, அவங்க தான் காரணம் எங்கள் அப்பாவோட இறப்புக்கே. அவங்க அன்னைக்கே இந்த கம்ப்ளைண்ட் எடுத்திருந்தாங்கன்னா அவங்களோட தூண்டுதலின் பேரிலும் இது நடந்திருக்கு இல்லையா. ஸோ சிபிசிஐடி உத்தரவு அதாவது விசாரணை உத்தரவு 2வது. 3வது என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள்லாம் வந்து பேசினா எங்களுக்கு பத்தாது, இந்த வஃப் போர்டோட தலைவர் இருக்கார் இல்லையா, தமிழக நாடாளுமன்ற தலைவர், அவர் உறுப்பினர் நவாஸ்கனி அவர் வந்துட்டு இந்த இடத்துக்கு உடனே வரணும், திருநெல்வேலிக்கு வருகை தர வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 4வதாக என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா தகுந்த இழப்பீடு வேணும்னு கேட்டிருக்காங்க. ஃபைனலாக அவங்க சொன்ன நிபந்தனை இங்கே என்னவா இருக்குது அப்படின்னா அந்த எல்லாத்துக்கும் மூளையாக செயல்பட்ட தௌஃபிக் கிருஷ்ணமூர்த்தி அந்த பர்சன் ப்ளஸ் இதில் யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்களோ கூட்டாளிகளாக இருக்காங்களோ எல்லாருமே இங்கே வந்துட்டு அரெஸ்ட் செய்யப்படணும் அப்படிங்கிற விஷயத்தையும் இங்கே 5வது நிபந்தனையாக வச்சிருக்கிறது தான் நமக்கு இந்த கேஸில் வந்திருக்க ரீசெண்ட் அப்டேட். மேபி இதை வச்சு திரும்ப ஜகபர் அலி இஷ்யூ ஒரு கட்டத்துக்கு மேலே என்ன நடக்குது என்ன போகுதுன்னு நமக்கு தெரியல. ஏன்னா அதுவும் பெருசாக விவாதத்துக்கு உட்படுத்தின ஒரு கேஸாக தான் இருக்குது இந்த இடத்துல. இதை வச்சு அதுவும் இதுக்கப்புறம் தோண்டி எடுக்கப்படலாம் கண்டிப்பாக. தமிழகத்தையே உலுக்கிய இந்த வழக்கு குறித்த நிறைய பின்னணியை எங்க கூட உங்களுடைய நேரம் ஒதுக்கி பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.